ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பின்பற்ற தகுந்த முன்மாதிரிகள் என்கிற தலைப்பின் கீழாக செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். பவுல் தன்னுடைய வாழ்விலிருந்து தன்னை முன்மாதிரியாக வைத்து இவைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற இளம் தலைமுறையினர் அநேக களியாட்டங்களை பார்த்து, சினிமாக்களை பார்த்து, அதிலே வருகிற ஹீரோக்களை பார்த்து அல்லது அரசியல் தலைவர்களை தங்களுக்கு முன்மாதிரிகளாக கொண்டு தங்களையே அவர்கள் அழித்து கொள்ளுகிற காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின பவுல் அப்போஸ்தலன் பின்பற்ற தகுந்த முன்மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, தன்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள், தன்னிடத்திலிருந்து அடைந்திருக்கிற காரியங்கள், தன்னிடத்திலிருந்து கேட்ட காரியங்கள், தன்னிடத்தில் கண்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன், அதாவது உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளுகிறதற்காக ஒரு காவலாளியாக சமாதானத்தை தருகிறாரே, அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்வின் மாதிரியை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லி எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று போதிக்கிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த மாதிரியை பின்பற்றச் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கடைசியாக பிலிப்பியர்களுக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவினுடைய உத்தம சீடர்களுக்கு முன்வைக்கிறதற்கென்று அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முன்மாதிரியை வைத்திருந்தார்கள். அவற்றிலிருந்து பின் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் வசனத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு செய்முறை பயிற்சி விளக்கமாகவே இந்த உத்தம சீடர்கள் விளங்குகிறார்கள். அதிலே பவுல் விதிவிலக்கு அல்ல என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பவுலுக்கு உண்மையும் ஒழுக்கமும் நீதியும் கற்பும் அன்பும் நற்கீர்த்தியும் புண்ணியமும் புகழும் கலந்த ஒரு மாதிரியை முன்வைக்கிறதற்கு அவருடைய வாழ்வினால் முடிந்தது என்றே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அதனை பின்பற்ற அழைப்பு விடுவிக்கவும் அவருக்கு ஒரு வாய்ப்பாக அது இருந்தது. அனைத்து சூழலிலும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் பவுலால் இருக்க முடிந்தது. தாழ்விலும் வாழ்விலும் குறைவிலும் பூரணத்திலும் பட்டினியிலும் திருப்தியிலும் அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது. இந்த மாதிரியைத்தான் அவர் பின்பற்றும்படியாக அழைக்கிறார். எனவே தான் கைகள் கட்டப்பட்டிருந்த போதிலும் கை விலங்குகளிலே அங்கே அந்த கைகளை அசைக்கும் பொழுது வருகிற அந்த சத்தத்தின் மத்தியிலையும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அவரால் ஆர்ப்பரிக்க முடிந்தது. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாக இருக்கும்படியாக இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் என்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்க முடிகிறதே, அந்த மாதிரியை பின்பற்றி சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பின்பற்றும் கர்த்தரையும் வசனத்தையும் வாழ்வில் பிரதிபலிக்கிற நிருபங்களாக நாம் வாழ்கிறதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். நமது துர்ச்செயல்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. பவுலைப் போல நாமும் உண்மையும் ஒழுக்கமும் நீதியும் கற்பும் அன்பும் நற்கீர்த்தியும் புண்ணியமும் புகழும் கலந்த ஒரு மாதிரியை முன்வைத்து நமக்கென்று நம்மை பார்க்கிற, நம்மோடு கூட பழகுகிற, நம்முடைய வசனங்களை கேட்கிற, நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற, நம்முடைய வாழ்க்கையை கண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய மாதிரியை பின்பற்றும்படியாக நாமும் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நிறுவங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் பின்பற்ற தகுந்த ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை
இந்த வருங்கால சமுதாயத்துக்கு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.